மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ராசி பலன் ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சந்திராசிரம தினங்கள் இன்னைக்கு பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். அற்புதம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். இந்த மாதத்தை எதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பிடிச்சிக்கணும். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரீங்க. மறுபடியும் இந்த பரமபதம் மாதிரி அப்படியே இந்த பாம்பு வாயில் சிக்கி அப்படியே கீழே வந்துடுறீங்க. அப்புறம் கொஞ்சம் ஏணியில் ஏறுறீங்க. அப்பாடா ஏணியில் ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போது சர்றன்னு பாம்பு, குட்டி பாம்பு மூலமாக கீழே வந்து உட்காடுறீங்க. அப்புறம் மறுபடியும் இப்படியே தான் உங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு. அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி அற்புதமான மாதம். இதை தயவு செய்து எந்த ஒரு வேலையில் இருக்கிறவங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்புகளை. உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், பொழுதுபோக்கு காரகன். எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி 9, 12 கூடிய அதிபதி புத பகவான் அதே மாதிரி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். இந்த 2ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. பிடிச்சிக்கோங்க. தனவரவு தாராளமாக வந்து சேரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேரும். பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் இல்லத்தில் அருமையாக நிறைவேறும். எல்லா விதத்திலும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தினரின் அத்தியாவசிய தேவைகளையும் விலை உயர்ந்த தேவைகளையும் அருமையாக பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்போ அற்புதமாக நிறைவேறும். இந்த புத பகவான் 2ஆம் இடத்துல இருந்துட்டு சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக இந்த லாபாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானத்தில் இருக்கார். 3ஆம் இடம் இந்த சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தையின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். இந்த உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க மூலமாக ஒரு வீடு, மனை, வாகனம் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும், லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும். அதற்குண்டான உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். தைரியம் அதிகமாக இருக்கும் மனசில். எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உத்தியோகத்துலேயும் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் இருக்கும், ஏன் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருக்குமே ஒரு தைரியம் இருக்கும். சந்தோஷமாக நீங்கள் எல்லா முயற்சிகளிலையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சூரிய பகவானோட இந்த செவ்வாய் பகவானும் சேர்ந்துட்டுருக்கார். 2, 7 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானும் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சேர்ந்துட்டுருக்கார். 2 நேர அந்த குருவோட பார்வையும் நேர விழுது. அதனாலே உங்களுக்கு மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இந்த செவ்வாய் பகவான் அங்கே இருக்கிறதுனால தனவரவு தாராளமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் உதவிகளையும் செய்வார்கள். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் 19/1/2024 முதல்
அவரும் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதாவது சுக்கிரனும் செவ்வாய் சேர்ந்து உங்களுக்கு சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்க போறார். சுக்கிர பகவான் உங்களோட ராசிநாதன், செவ்வாய் பகவான் உங்க தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. 2 பேரும் சேர்ந்தா என்ன விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். தனவரவு அருமையா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு உழைக்கணும் அந்த ஒரு ஆர்வம் வரும். எப்படி வரும்? உழைப்புக்கு உண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். உழைப்பு எப்படி வரும்? நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அந்த முயற்சிகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெருசாக நீங்கள் பண்ணுவீங்க. அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். அடுத்தபடியே 27/1/2024 முதல் இந்த புத பகவானும் சகாயஸ்தானத்துக்கு வரார். அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை நிலவும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக 15/1/2024 முதல் இந்த சூரிய பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். மகர ராசி உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்துடுறார். வந்தோடனே உங்களுக்கு சில நல்ல வேலைகள் எல்லாம் கொடுப்பார். இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அற்புதமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை அற்புதமாக செய்வீங்க, அற்புதமாக முன்னேறுவீங்க. சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகும். அதன் மூலம் வருமானம் வந்து சேரும். ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. சாதாரணமாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரமும் பெருசு, உறவினர்கள் வட்டாரமும் பெருசு. அவங்க மூலமாக இவங்களுக்கும், இவங்க மூலமாக அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாரி நண்பர்கள் இவங்க போய் உதவி ரொம்ப பண்ணலை அப்படின்னாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய செய்வாங்க. அதேமாரி சில பேர் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதிரிலாம் இந்த நண்பன் பண்ணிட்டானே அப்படின்னா அவனுக்கு நீங்கள் வில்லங்கமாக எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, விலகித்தான் போவீங்க. வேண்டாம், எதுக்கு இந்த தொடர்பு அப்படின்னு. அதனால இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம் எல்லாத்தையும் கொடுப்பார். அருமையாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தபடியாக ராகு பகவான், சாயா கிரகமான ராகு பகவான், முக்கியமாக இதை சொல்லணும். இப்போ இவ்வளோ கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்துட்டுருக்காங்க. யார்? சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் 4 பேரும். அடுத்தபடியே இந்த ராகு பகவான் உங்களோட ஜாயிண்ட் சேர்றார். அவங்களோட என்ன பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல வர்றார். கேது பகவான் விரயஸ்தானமாக 12ஆம் இடத்துல இருக்கார். 2 பேரும் அசுப கிரகங்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம்னு சொல்றது. அசுபர்கள் அங்கே வரும்போது உங்களுக்கு யோகம் வரப்போகிறது. ஏற்கனவே ஒரு அக்டோபர்லேருந்தே கொஞ்சம் உங்களோட நிலைமை கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறி இருக்கு. இப்போ இன்னும் அழகாக ஏற்றி விடுவார். அதெல்லாம் அதுக்காகத்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் தவற விடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி உங்களோட முயற்சிகள், முன்னேற்றங்கள் யாராலையுமே தடுக்க முடியாது. உத்தியோகத்தில் உங்கள் உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். திட்டம் போட்டு நீங்கள் வேலை செய்வீங்க, அதுவே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. கொடுத்த கடன்கள்லாம் அருமையாக வசூலாகும். அதுக்காக மறுபடியும் கடனை கொடுக்கணும் அப்படின்னா யோசித்து செய்யுங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் சில பேருக்கு, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செட் ஆகாது, சரியா? அதனால் யோசித்து முடிவெடுங்கோ. தசாபுக்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு முடிவெடுங்க. கேது பகவான் ஞானக்காரகன் விரேஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனசில் தெய்வீக சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கோயிலுக்கு எதாவது செய்யலாமா அப்படி இப்படின்னு அதெல்லாம் செயல்படுத்துவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தபடியாக சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்தி மகிழ்ச்சிகரமாக காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் போயிட்டு குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அந்த முயற்சிகள்லாம் பலிதமாகும். 3-6 கூடை அதிபதி குரு பகவான் அருமையாக கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடம் பகை கிரகம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் 7ஆம் இடத்துல இருந்து சுபகிரகம் சுபமாக தான் செய்யும் வேலை. கணவன் மனைவிக்கிடையே அப்படி ஒரு அந்யோன்யம் உண்டாகும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள், நிர்வாகிகள்லாம் ஆதரவாக இருப்பாங்க.
தொழில் வியாபாரத்திலையும் கூட்டாளிகள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. ஏன் வாடிக்கையாளர்களே உங்களை விரும்பி வந்து பேசுவாங்க. அது மூலமாகவே தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் கைகூடி இருந்தால் கண்டிப்பாக நல்ல வரன்கள் அமையும். அதேமாரி குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல 5ஆம் பார்வை விழுது. அற்புதமான பலன்கள், லாபம் லாபம் லாபம். அடுத்தபடியாக உங்களோட ஜென்மராசியில் விழுது 7ஆம் பார்வை அற்புதம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக 7th இதுதான் ரொம்ப நல்லது. 7ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். அதனால் நேர உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் அவங்கெல்லாம் டக்குன்னு எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே வந்துடுவாங்க. அடுத்தபடியாக 3ஆம் இடமாகிய உடன்பிறப்பு ஸ்தானத்தில் 9ஆம் பார்வையை விழுறதுனால உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் தாண்டவமாடும். உடன்பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். 4, 5 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கிறது அற்புதமான பலன்கள். என்ன அப்படின்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் உங்களுக்கு உச்சம் ஆட்சியோட கும்பராசியில் இருக்கார். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது பண்ணினீங்களோ அதெல்லாம் இப்போ அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். டபுளாக கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்கும். நல்ல வேலை செய்யுங்கோ, உண்டான உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் ஏதோ நிறைய கெட்டது தான் பண்ணியிருக்கேன் அப்படி நினச்சா கூட உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், சரியா? அதனால் இந்த சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் அவர்களின் உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 21/1/2024, 22/1/2024. இந்த 2 தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும். இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு எம்பெருமான் விநாயக பெருமான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம், கரெக்டாக? இந்த இஷ்ட தெய்வம் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதேமாதிரி அருகம்புல் போடுங்கோ. கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் தெளிவாக யோசிக்கிற ஒரு சிந்தனையும் கொடுக்கும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். இந்த மாதம் எல்லா கிரகங்களும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பயங்கர ஃபேவராக இருக்காங்க. அதுக்காக தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் பிடிச்சிக்கணும், எந்த ஒரு வாய்ப்பையும் பிடிச்சிக்கணும், எழுந்து உட்காரணும். நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டங்களெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக வராங்க. அந்த ஃபேவரை நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்போ இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்குது சுவாமி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அதேமாரி உங்களோட ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. சனீஸ்வர பகவானுக்கு பண்ணுங்கோ, தப்பே கிடையாது, பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் பல கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதால் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.